70 கிராம் தூரம்பருப்பை கழுவி எடுத்துருக்கேன். குக்கரில் சேர்த்துட்டு 4 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 4 விசில் வந்து ப்ரெஷர் இறங்கிடுச்சு. குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற வச்சு பருப்பை கடைஞ்சி எடுத்துருக்கேன். தனியாக எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், 3 பல் பூண்டை தோடு தட்டி எடுத்துக்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, காரத்துக்காக 3 காஞ்ச மிளகாவை உள்ள இருக்க விதை எடுத்துகிட்டு கிள்ளி எடுத்துருக்கேன். உங்கள் காரத்தை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதறவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துக்க. தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிட்ட பிறகு கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை ஊற்றிட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துருக்கேன். அது இதில் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், குழம்பு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். குழம்பு கொஞ்ச நேரம் நல்லா கொதித்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ரெயின்போ ஸ்கைலைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.